இன்று நான் அன்று எனக்கு கனவின் மூலம் கூறியதும் காட்டியதும் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது கூறியவைகள் தற்பொழுது நடைபெறுகின்றன. இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம ராஜசிங்க மன்னருடைய வரலாற்றை அடையாளத்தை பற்றியும் தெரிவித்து வருகின்றார்கள். உறவுகள், ஆளுமைகள், ஆட்சி துரிக்கப்பட்ட விதம், அடையாளங்கள், இவைகளே கல்லறைகள் போன்றவற்றை கனவின் மூலம் கூறுவதுண்டு. அதிலும் மன்னரினதும் பட்டத்து அரசினதும் 6வது வம்சவழியான ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சல் ஆகிய வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்கள் பல அடையாளங்களோடு ஆளுமையோடும் அரசு அங்கீகாரத்தோடும் தற்பொழுது நடைமுறையில் சமூகத்துக்கு மத்தியில் பாவனையில் உள்ளார். அவர் வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்ச வழியிலும் நான் 7வது தலைமுறையிலும் உள்ளேன். அவர் எனக்கு உறவு முறையில் மாமாவாவார். இதனுடைய தகவல்களை தருவதற்கு வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்களும் நானும் தயாராக உள்ளோம். அதுவும் நாம் ஒரே இடத்திலிருந்து தான் அதற்கான அடையாளங்களை தர வேண்டும், தகவல்களை தர வேண்டும். ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட முறை தர முடியாது. காரணம், மன்னரையும் பட்டத்தரசையும் ஏனைய மனைவிமார்களையும் உறவினர்களையும் ஆங்கிலேயர் வேலூரில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகை சிறை வைத்தனர். மன்னரின் பட்டத்து அரசி துறைமுகம் அடை முன்பே இறந்துவிட்டார். அன்று மன்னரையே கொல்வதற்காகத்தான் திட்டம் தீட்டினார்கள். உடனே ஆங்கிலேயர்கள் அவ்விடத்துக்கு சென்று பாதுகாப்பாக மன்னரை மீட்டி அழைத்து சென்றுள்ளார்கள். மன்னருக்கு துரோகம் விளைவித்த அனைவருக்கும் இயல்பாகவே பல குஷ்டரோகங்கள், இழப்புகள் சந்திக்க நேர்ந்தது. முழு குடும்பமே சாபத்துக்கு உள்ளானார்கள். உதாரணத்துக்கு மன்னரை எட்டி உதைத்த யக்ஞகல வீண் முழு குடும்பத்துக்கே காலில் குஷ்டரோகம் போன்று ஏற்பட்டு முழு குடும்பமே சாபத்துக்குள்ளானார்கள். இன்று நான் எனக்கு கனவின் மூலம் கூறும் தகவல்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இலங்கை தாய் நாட்டில் ஆளுமைகள், அடையாளங்கள், வம்சாவளி, அரசு அங்கீகாரம் உள்ளன. எனக்கு சிறு வயதில் இருந்து தற்பொழுது வரை இவர்களுடைய வரலாற்று கதைகளை கூறுவது உண்டு. எனக்கு இன்று 6வது வம்சவழியில் பல அடையாளங்களோடும் ஆளுமையோடும் அரசு அங்கீகாரத்தோடும் வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்கள் உள்ளார். அவருக்கு பின்னால் அவருடைய புதல்வரான வைத்திய திசம் இர்ஷாத் அவர்கள் தந்தைக்கு பின் தயாராக உள்ளார். நான் 7வது தலைமுறையிலும் வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சவழியிலும் உள்ளார். எனக்கு 10-20 வருடங்களுக்கு முன் கூறியவைகள் தற்பொழுது அதே அடையாளம் ஆளுமையுடன் இருக்கும் பொழுது வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. இது வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம் இர்ஷாத் அவர்களுக்கு தெரியாம். அவர்கள் ஆங்கிலேயர் மன்னரை கைது செய்து வேலூரில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையில் சிறை வைத்த பிறகு அவர்களுடைய ஆளுமையுடன் வாழ்ந்து வந்துள்ளார்கள். ஆனால் இன்று கனவின் மூலம் ஒவ்வொன்று நடைபெறும் பொழுது எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்கள் மன்னரின் காலம் தொட்டு இன்று வரை எந்த மாற்றமும் இல்லாமல் மன்னர் வழங்கிய கௌரவ நாமங்களோடு வம்சாவளியோடு மன்னர் தனது மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்து மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜராஜாரை வம்சாவளியோடும் ஆளுமைகளுடன் அரேபிய வைத்தியம், இவர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம்தான் அரேபிய வைத்தியம் உரித்தானது. இவர்கள் நவீன வைத்தியத்துறையிலும் அனைவருமே ஈடுபடுவது உண்டு. தனது வரிப்பணத்தை இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருவது, பூனையின் சரித்திர கடை, அடக்கஸ்தலம், கௌரவ நாமங்கள் இன்றும் கூட ஒரு அடையாளமாக சொத்தாக மன்னரின் காலம் தொட்டு இன்று வரை உள்ளது. எனக்கு எதிர்காலத்தில் இவைகள் நடக்கும் என்பதை கனவின் மூலம் சிறு வயதிலிருந்து கூறியவைகள் நடக்கும் பொழுது தற்பொழுது எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. எனக்கு கூறிய மொத்த கனவும் எமது பள்ளி வாசலில் அடங்கப்பட்டிருக்கும் பத்ர் சஹாபாக்களுடைய வழித்தோழர்கள் மன்னரின் மூத்த மகளை திருமணம் செய்த அரேபிய வைத்தியரும் ஈரான் நாட்டு அரச வாரிசும் ஆகும்.
எனக்கு கூறிய மொத்த கனவுகளையும் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது சனுன் ஹாஜியார் அவர் அன்று நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எனக்கு 17-18 வயது அளவு இருக்கும் பொழுது அப்பொழுது அவருக்கு என்னுடைய அடையாளம், என்னுடைய குணநலம், வாழ்க்கை நடைமுறை, சமூகத்துக்கு மத்தியில் நடந்து கொள்ளும் விதம், கொள்கைகள் அவரிடம் கூறி நாம் எமது பள்ளிவாசலில் இருந்து மன்னருடைய மறைவான பொருட்கள் எம்மிடம்தான் பாதுகாப்பாக உள்ளது, அப்பொருட்களே நாம் எதிர்காலத்தில் அவருடைய கையில் கொடுக்க உள்ளோம் என்று யாரும் கை வைக்க முடியாத அளவுக்கு கொடுப்போம் என்று கூறியுள்ளார்கள். அவைகள் இன்றும் கூட ஒவ்வொன்று நடைபெறும் பொழுது எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. சனுன் ஹாஜியார் அவருக்கு கூறும் பொழுது அவர் அன்று ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர். இன்று இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னருடைய பொருட்கள் அவைகள் அதை நாம் எமது இலங்கை தாய்நாட்டுக்கு மன்னரின் 6வது வம்சவழியிலும் 7வது தலைமுறையிலும் உள்ளோம். எமது இலங்கை தாய்நாட்டை ஆட்சி செய்த கடைசி மன்னருடைய பொருட்களை என்றும் அழியாத சொத்தாகவே இருக்க வேண்டும் என்பதை தான் எமது நோக்கம். இதற்கு ஊடகங்கள் முன்வர வேண்டும், இதை ஆய்வு செய்ய வேண்டும். இன்று இல்லாத ஒரு தலைமுறைக்கு வரலாறும் அடையாளமும் இருப்பதாக இருந்தால் உண்மையான சரித்திரம் என்றும் அழியக்கூடாது. இன்று மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை அரசு அங்கீகாரம், ஆளுமை, வம்சாவளி அடையாளங்கள் சமூகத்துக்கு மத்தியில் இருப்பதாக இருந்தால், ஒன்றுமே இல்லாத ஒருவர் இன்று அடையாளமாக இருப்பதாக இருந்தால், சமூகம் இன்று அவர்களுக்கு மத்தியில், சமூகத்துக்கு மத்தியில் இன்று அவர்களுக்கு ஊடகங்கள் வெளிப்படுத்துவதை விட ஊடகங்கள் முன்வர வேண்டும், உண்மையை கண்டறிய. வைத்திய கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களும் நானும் 2 பேரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும், இதை அடையாளப்படுத்தும் பொழுது இதற்கான ஏற்பாடை நான் செய்வேன். காரணம் 2 பேருமே ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணம், அவர் அடையாளங்களோடு வாழ்கின்றார், ஆனால் அவருக்கு இது சரித்திர கதை தெரியும். நான் தான் இன்று கனவின் மூலம் எல்லாம் கண்டுபிடித்து ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் இருப்பதையே கண்டு இன்று சமூகத்துக்கு மத்தியில் வெளிப்படுத்தி வருகின்றேன். நான் வைத்திய கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களோடு அடிக்கடி தொலைபேசினூடாக பேசுவேன், உரையாடுவேன். அவர் எனக்கு உறவு முறையாவார். அவர்களுடைய இடத்துக்கு அடிக்கடி போய் வருவேன். நான் தான் வீடியோ எடுப்பது, போடுவது, எழுதுவது. ஆனால் அவரிடம் நான் அந்த கண்ட கனவை தற்பொழுது அடையாளம் தெரிந்த பிறகு ஒவ்வொன்றையும் போய் கேட்பேன். கேட்ட பிறகு அவர் கூறுவார், அடுத்து மன்னரின் மூத்த மகளை திருமணம் செய்த அரேபிய வைத்தியரின் அடக்கஸ்தலம், அவ்விடத்திலிருந்து எட்டியாந்தோட்டையில் 3வது வீடு நான் வாழ்வது தற்பொழுது எட்டியாந்தோட்டையில் தான் இருப்பது. அது எனது தாயின் ஊராகும். 7வது தலைமுறையில் எனக்கு தன் மன்னருடைய ஆட்சி காலங்களில் மன்னர் மறைந்த பிறகு 192வது ஆண்டு 193ஆக போகுது. அன்றே எட்டியாந்தோட்டை முழு நகரமும் எனது தாயின் பாட்டனாருக்கு தான் இருந்துள்ளது. அவருடைய சகோதரர் ஒருவருக்கும் மாத்திரமே உரித்தானது. லூயிஸ் பிரவுன் கம்பெனி கடைகள், வங்கிகள், பெட்ரோல் செட், டிரான்ஸ்போர்ட், மாட்டு பண்ணைகள், காணிகள், கடைகள் இன்றும் கூட எட்டியாந்தோட்டை நகரில் நடுப்பகுதியில் இவர்களுக்கென்று இன்றும் கூட அடையாளமாக காணி ஒன்று உள்ளது. மானானா லேன் என்று அழைப்பார்கள். மானானா பாட்சா சாஹிப் இருவரும் ஒரு தாயின் 2 சகோதரியின் பிள்ளைகளாகும். கௌரவ வைத்திய அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள் ஆரம்பத்தில் கண்டி நகரில் வாழ்ந்து வந்துள்ளார். 1872ஆம் ஆண்டு அளவில் பின் சீதாவகையில் இவர்கள் குடிப்பதிவாகி வாழ்ந்து வருகின்றார்கள். சீதாவகையிலிருந்து தனது இருக்கும் இடத்தின் வரி பணத்தை செலுத்தி வருகின்றார் கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு. மன்னரின் வாரிசு என்று அடையாளப்படுத்தி வரும் டயன்பி அசோக்குடைய குடும்பத்துக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இவர்கள் மன்னரின் வாரிசு கிடையாது. மன்னரின் 3வது மனைவியின் சகோதரியின் வாரிசாகும். மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள்.
நன்றி.